ஜெயமணி அவர்களோட கடைசி வீடியோ இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்து தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சீரியல் நடிகர் ஜெயமணி அவர்கள் சமீபத்தில் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக அவர் தமிழ் சீரியலில் நடித்து வந்துட்டு இருக்காரு. ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. காமெடி ரோல் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவார், வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பராக பண்ணுவார். ஒரு வெர்சடைல் ஆக்டராக தான் இருந்திருக்காரு. சமீபத்தில் கூட சிறகடிக்க ஆசை சீரியலில் மலேசியா மாமாவாக காமெடியில் பின்னி எடுத்திருந்தார். இப்போ கூட ரசிகர்கள் அவருக்கு தொடர்ந்து நிறைய வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் அவரை ப்ரைஸ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் மாரடைப்பு காரணமாக ஜெயமணி அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்கும் மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் அவர் சமீபத்தில் தான் அவரோட பொண்ணு கல்யாணத்தில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட இருந்தார். அதில் வீடியோ கூட பேசி சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தார். என்னோட பொண்ணு கல்யாணம் வந்து ரொம்பவே சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கு மேக்கப் போட வந்திருந்தவங்க ரொம்ப அழகாக மேக்கப் போட்டிருந்தாங்க. என் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிறகடிக்க ஆசை செட்லேயுமே அவர் ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருப்பார், கலகலப்பாக இருப்பார். குறிப்பாக சிறகடிக்க ஆசை சீரியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. ரோகிணிலாம் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி ரோகிணி கூட சேர்ந்து எடுக்கக்கூடிய ரீல்ஸ், காமெடி ரீல்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட ரீல்ஸையுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணுவாராமா. கடைசியாக அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பண்ண வீடியோ சிறகடிக்க ஆசை செட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ. இந்த 2 வீடியோ தான் அவரோட வாழ்க்கையில் அவர் கடைசியாக போட்டிருந்த வீடியோ அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அதை எடுக்கும் போது கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்காது இதுக்கப்புறம் நம்ம இருக்க போகிறது இல்லை அப்படின்னு. உண்மையிலேயே அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர், ரொம்ப ரொம்ப வெர்சடைலான ஒரு ஆக்டர். இன்னைக்கு அவர் இல்லை அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு அந்த வீடியோஸ்க்கு கீழே ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு தங்களோட கண்டோலன்ஸையும் பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஜெயமணி அவர்களோட கடைசி 2 வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கீர்த்தி சுரேஷ் நானி படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் குத்தாட்டம் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த தமிழ் ரசிகர்கள் மிக பெரும் ஒரு ஆச்சரியத்துக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பு பெற்று இந்திய சினிமாவோட மிக முக்கிய ஒரு ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் அவர்கள் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்பவே கிளாமராக ஒரு சில படங்களை நடித்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் தெலுங்கு சினிமாவில் ஒரே ஒரு பாட்டுக்கு ரொம்பவே கிளாமராக குத்தாட்டம் போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் குறிப்பாக நானி அவர்களோட பேரடைஸ் படம் அப்படிங்கவும் நானியும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நானிக்காக ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சமீப காலமாக கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்பவே கிளாமராக நடித்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படத்துலையுமே ரொம்பவே போல்டாக குத்தாட்டம் போட போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி கீர்த்தி சுரேஷோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.